ஹாய் ஹலோ வெல்கம் டு சங்கீதா ஹெல்த் ஸ்பாட். இன்னைக்கு வந்து ரொம்ப இருமல் என்னால் தாங்கவே முடியல. நான் ஸ்டாப் இருமல், இருமி 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 என்னால் தூங்க முடியல, மயக்கமே வர அளவுக்கு இருக்கு அப்படின்னு வறட்டு இருமல், ட்ரை காஃப், அதாவது கம்ப்ளீட்டாக தொண்டெல்லாம் புண்ணாகிற அளவுக்கு என்ன பண்ணாலும் நிற்காத தொடர் இருமலுக்கு சூப்பரான ஒரு டிப்பு பார்த்துருவோம். இதில் ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஒவ்வொரு உடல்வாகுக்கும் என்னென்ன விரல்லையே ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறத வந்து நம்ம சிம்பிளா பார்த்துருவோம். இது வீட்லயே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான அற்புதமான ஒரு ட்ரீட்மெண்ட். இதுல வந்து எந்த மருந்துகளோ ஒரு செலவாகிற மாதிரி ஐட்டம் எதுவுமே கிடையவே கிடையாது. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய சமையல் பொருட்களையும் உங்களுடைய சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களே சிறு பிறந்த குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் ஈஸியா வீட்லயே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஹேண்ட் ரெமெடி தான் இது. அக்யூப்ரெஷர்ல த பெஸ்ட் ரெமெடின்னு பேர் வாங்கக்கூடிய இந்த ரெமெடியை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க உடல்வாகுக்கு என்ன பண்ணணுங்கிறத முழுசா வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் சொல்றேன். இந்த ஸ்டெப்ல ஒவ்வொரு உடல்வாகுக்கு ஏத்த மாதிரியான ஒவ்வொரு ஸ்டெப்பையா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய அந்த ட்ரை காஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை வருடக்கணக்கா இருந்த வறட்டு இருமல் கூட இதோட முடிவுக்கு வந்துடும். நீங்க ஃபீல் ஃப்ரீ ஆகலாம், நிம்மதியா தூங்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ட்ரை காஃப் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு, அவங்களுடைய தொண்டையில் அழுந்தது புண்ணாகுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு முதல்ல த்ரோட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து அவங்களுடைய இன்ஃபெக்ஷனை போக்குறதுக்கான ஸ்டெப் பண்ணிடுவோம். அவங்களுக்கு த்ரோட்ல வந்து த்ரோட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அக்யூப்ரெஷர்ல பார்த்தீங்கன்னா இது தொண்டையினுடைய பாகம். இந்த பாகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது தலை முகம் பாகம், இது வந்து த்ரோட்டினுடைய பாகம். இது த்ரோட்டினுடைய அக்யூப்ரெஷர் புள்ளி இதுக்குள்ள இருக்கிறதால நம்ம என்ன பண்றோம், இந்த த்ரோட்டை இப்படி மசாஜ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, சரிங்களா? லைட்டா, ரொம்ப அழுத்தமா பண்ணக்கூடாது. பண்ணிட்டு இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் இது கருப்பு கலர் ஸ்கெட்ச் எடுத்து இது ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறீங்க. நான் சும்மா தான் போட்டிருக்கேன், நீங்க ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கங்க. இன்ஃபெக்ஷனை போக்குறதுக்கு இந்த கருப்பு கலர்ல வந்து நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறோம், சரிங்களா? இது இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய இந்த சக்கரங்கள்ல பேஸ் பண்ணி நாங்க சொல்லக்கூடிய இந்த கலர்ஸ் உடலினுடைய அக்யூப்ரெஷர் பாகத்துல பயன்படுத்தும் போது உங்களுடைய ஆரோக்கியம் மீண்டு வந்துடும், சரிங்களா? இந்த இடத்துல அந்த கருப்பு கலர் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறீங்க. ஒரு டேப் எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு சால்ட், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, சால்ட். இந்த சால்ட்டை சென்டரா எடுத்துட்டேன். சால்ட் இப்போ இதை த்ரோட்டினுடைய பாகத்துல இப்படி வச்சு அப்படியே இப்படி லாக் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ இது வச்சாச்சா, இந்த இடம் ஃபுல்லா அப்ளை ஆயிரும். இது யாருக்கு யூஸ் ஆகும், இந்த சால்ட் ட்ரீட்மெண்ட் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வகை நான் சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல இருமி, இந்த இடத்துல ஸ்வெல்லிங் இருக்கும், அதாவது நல்ல நீர் வீக்கம் போத்து இருக்கு, இந்த இடம் எல்லாம் நீர் வீக்கம், அதாவது சளி வெளியே வருது வரல, ஆனா இருமல், இந்த இடம் எல்லாமே பஃபியா வீங்கி இருக்கு, இந்த இடம் எல்லாமே நல்லா வீங்கி இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வெறும் சால்ட்டை இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு சரியாகுது. இது எத்தனை நேரம்னா தண்ணி பட்டிங்கன்னா கரைஞ்சிரும். ஸோ இது தண்ணி படாம வந்து ஒரு 1 hour எல்லாம் வச்சுட்டு எடுத்துருங்க. அகைன் திருப்பி மத்தியானம் வைங்க, அப்புறம் தூக்கி போட்டுருங்க, புது டேப் எடுங்க, திருப்பி உப்பு வைங்க, நைட் வைங்க, திருப்பி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி காலை மதியம் சாயந்தரம் நைட்டுன்னு வச்சு இந்த இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாத்தையும் நீங்க எடுத்துட போறீங்க. இதுல இருக்கிற வீக்கம் அப்படியே சப்புன்னு 2 நாள்ல ஃபுல்லா வட்டிரும். எவ்வளோ மருந்து சாப்பிட்டு சரியாகாதது கூட இந்த சால்ட்ல வந்து ரொம்ப நல்லா கேட்டிருக்கு. ஸோ இதை நீங்க ட்ரை பண்றீங்க. நெக்ஸ்ட், இந்த சால்ட்டுக்குள்ள கொஞ்சோண்டு மஞ்சள் தூவி அதை வைக்கணும். அது யாருக்குன்னா வீக்கம் இல்லாதவங்களுக்கு. வீக்கம் எனக்கு இல்ல, கட்டிக்குச்சு, இந்த இடமெல்லாம் சிவப்பா இருக்கும், தொண்டையில கண்ணாடியில அவங்க பார்த்தாங்கன்னா த்ரோட்ல ஃபுல்லா சிவந்த தன்மையோ சிவப்பா இருக்கும். கண்ணாடியில பார்க்கும்போது அவங்க தொண்டையில ரொம்ப அதிகப்படியான ஹீட் அதிகமாகி சிவந்த தன்மையில இருக்கும், சளியெல்லாம் வெளியே வராது, வெறும் ட்ரை காஃபா இருக்கும். அவங்களுக்கு இந்த இதே மாதிரி டேப்படுங்க, சால்ட் போடுங்க, அதுல மஞ்சள் கொஞ்சோண்டு தூவிக்கங்க, பியூர் மஞ்சளா இருந்தா ரொம்ப நல்லது. தூவிட்டு அதுக்கப்புறம் அதை இப்படி வச்சு டேப் பண்ணிக்கோங்க. அவங்களும் அதே மாதிரி காலை மதியம் ஈவினிங் நைட்டு அப்படின்னு வைக்கலாம். வச்சு
இந்த இடம் பூரா உங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீ ஆயிருச்சு அப்படிங்கிற வரைக்கும் அதை நீங்க மாறி மாறி வச்சு வச்சு எடுத்து தூக்கி போட்டு ஒவ்வொரு டைமும் புது புது சால்ட் எடுத்துக்கணும், புது டேப் எடுத்துக்கணும், புது மஞ்சள் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. இவங்க டைப் ஆளுகளும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய மருந்தா எடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கார்டமம், அதாவது ஏலக்காய். ஏலக்காயே எடுத்துக்காங்க. ஒரு 10-20 ஏலக்காய் எடுத்துட்டு ஒரு டிராப் நெய்யில வடச்சட்டியில நல்லா ஃப்ரை பண்ணிக்காங்க. சூடானதுக்கப்புறம் கருகக்கூடாது, லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு அதை எடுத்து தனியாக ஒரு கப்பில் வச்சுருங்க. காலையில் 2, மத்தியானம் 2, நைட் 2. ஸோ பிரித்து உள்ளே இருக்கிற அந்த விதை இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து வாயில் போட்டு ஒரு ஓரமாக வச்சு அதோட இதை மட்டும் சாறு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொண்டையில் படுற மாதிரி இருக்கட்டும். அது படப்பட வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இருமலே வராது, ஸ்டாப் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ அதை 2 நாள் 3 நாள் கண்டினியூ பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. இவ்வளோதான். இதை மட்டும் பண்ணலாம். சின்ன குழந்தைகளா இருந்தா அளவை மட்டும் குறைச்சிக்காங்க. நான் சொல்றது நார்மல் நம்ம ஏஜ் குரூப் இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டி குழந்தைகளா இருந்தா அதோட இதுல அளவு கம்மி பண்ணிக்காங்க. எனக்கு ஹை ஃபீவரா இருக்கு, இந்த இன்ஃபெக்ஷன் இதோட சேர்த்து நல்ல டெம்பரேச்சர் சூடு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த பிளாக் கலர் எடுத்துட்டு நம்மளுடைய அந்த விரல்ல பாத்தீங்கன்னா அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய தலைபாகத்துல தான் சூடு அதிகமா தங்கும். ஸோ அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா விரல் நுனிகள், இந்த நுனிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த நுனிகள் எல்லாத்துக்கும் இப்ப இப்படி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி கால் விரல்கள் இதுல எல்லாத்துலயுமே ஒவ்வொரு கருப்பு டாட் வச்சு, இந்த விரல் நுனிகள் எல்லாத்துலயுமே கருப்பு கலர் ஒரு டாட் மட்டும் வச்சுக்கிறீங்க. இந்த டாட் என்ன பண்ணும்னா அந்த சக்கரங்களில் இருக்காக இந்த கருப்பு கலரை நம்ம சூஸ் பண்ணி இருக்கிறது வந்து இன்ஃபெக்ஷனை போக்குறதுக்காக. ஸோ இந்த கருப்பு கலர் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனை குறைச்சு கொடுத்துரும். அது தவிர இந்த அக்யூப்ரெஷர் புள்ளி DU14 சொல்லக்கூடிய இந்த கழுத்தினுடைய இந்த பாகத்தில் இருக்கு. இதுல வீடியோல பார்த்துருக்கு பார்த்தீங்களா, இந்த முதல் எலும்பு இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் எலும்பு தூக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் இப்படி குனிஞ்சா தெரியும். அந்த எலும்புக்கு கீழே இந்த பாகத்துல வந்து இப்படி டச், ஒரு சின்ன தொடு உணர்வு மட்டும் நீங்க இப்படி கொடுத்தா போதும். இப்படி தொடணும். ஒரு 10 to 15 20 வரைக்கும் எண்ணலாம். அதுக்கப்புறம் கையெடுத்துடலாம். உடம்பு குளிர்ந்துரும். எகெயின் திருப்பி என்ன பண்றீங்க, சூடு வரும் 1 hour கழிச்சு. நைட்ல எல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் திருப்பி சூடு வரும். திருப்பி இந்த இடத்துல வைக்கிறீங்க. ஒரு 10-20 என்ற வரைக்கும் வைக்கிறீங்க. திருப்பி கையெடுத்துறீங்க. திருப்பி சூடு வரும். திருப்பி வைக்கிறீங்க. இது இம்யூன் பூஸ்டர் பண்ணும். உங்களுக்கு அந்த எலும்புகளினுடைய காய்ச்சலினுடைய டெப்த்தை வந்து குறைச்சிக்கிட்டே போகும். ஈவன் திஸ் இஸ் ஆன்டிபைரட்டிக். ஆன்டிபைரட்டிக்னா ஒரு பேராசிட்டமல் எப்படி ஒரு டேப்லெட்டோ அந்த மாதிரி இந்த பாயிண்ட் வந்து ஆன்டிபைரட்டிக். ஸோ உங்களை வந்து தலைக்கு சூடு ஏறாம நிறைய பேர் சூடு அதிகமாச்சுன்னா குழந்தைகளுக்கெல்லாம் ஃபிட்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம போட போட அப்படியே தனிச்சு தனிச்சு கொடுக்கும். வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியா வேணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.